இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கா சார்? இத்தனை பேருக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது? ஆமாம்மா. அப்போதான் இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன். 2 ஆஃப்ரிக்கன், 2 பிலிப்பினோ, 2 பங்களாதேஷ், அந்த மாதிரி மாற்றி 2 இந்தியன் அப்படி எடுத்தேன்னா வாங்கம்மா வியாபாரம் முக்கியம். எடுத்தேன்னா ஏ கிரேட்ல இருக்கும். எனக்கு வந்து வருஷமானா லைசன்ஸ் ஃபீ வந்து கம்மியாக வரும். நான் வந்து ஒரே கம்யூனிட்டிலேருந்து எடுத்தேன்னா பி சி டி கிரேடுக்கு போயிடும் என்னோட லைசன்ஸ். அப்போ வந்து ரினிவல் பண்ணும்போது அதிகமாக வரும் காசு. இருந்தாலும் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால இந்த கம்யூனிட்டி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட கூட இருக்கவங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 9 லட்சம் ரூபாய் லைசன்ஸ் ரினிவல் பண்ணேன். நான் வந்து எல்லா கம்யூனிட்டிலேருந்தும் சேர்த்து எடுத்திருந்தேன்னா எனக்கு 2 லட்சம் தான் வந்திருக்கும். ஓகே, அது நம்மளுடைய ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியும். எவ்வளோதான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இருந்தாலும் வந்து சில பேர் ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அப்படி சில நாட்களாக நம்ம பார்க்குற விஷயம் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்பீடாக வளர்ந்துட்டார் ஜஃபர் பாய் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் அவர் பின்னாடி சப்போர்ட் இருக்காங்கப்பா, இப்போ பினாமிலாம் இருக்காங்கப்பா அவருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அதை பற்றி நீங்களும் உங்களோட லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். ஆமாம்மா, நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன். என்னன்னா ஆக்சுவலாக வந்து நான் துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து இந்த அளவுக்கு சேல் கொடுக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலாமா. நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 இயரோடைய பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன். 1 இயர் ஆரம்பத்தில் 3 மாதத்துலேயே நான் வந்து 1 இயர் பிஸ்னஸ் அதில் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நல்ல பிஸ்னஸ். நான் அந்த பணத்தை வச்சு தான் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் என்னோட பத்தாக்குறைக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுறேன். அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கைமாற்ற நான் காசு வாங்குறேன். நான் ஒன்றும் வந்து பெரிய ட்ரில்லினியரோலாம் கிடையாது. ஸ்டாக் வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கு. நான் எப்போவுமே நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் காசு வைக்க மாட்டேன். எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது வந்து பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய சீக்ரெட். இது சீக்ரெட்னே நினச்சிக்கலாம். இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் வேணும், எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் வைக்கக்கூடாது. காசு ஒரு பிஸ்னஸ் நடக்குதா இன்னொரு பிஸ்னஸில் போடணும். 10 இல்லையா கொஞ்சம் வெளியிலேருந்து வாங்கி போட்டுடணும், மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகிறது தாம்மா. பினாமியோ அல்லது வேறு ஏதோ நான் ஃபினான்ஸ் கூட யாருக்கிட்டையும் வாங்கலாமா. அது எனக்கு பிடிக்காது ஃபினான்ஸ்லாம் வாங்குறது. ஏன் இதை நான் கேட்கணும்னு நினச்சேன்னா இது வந்து பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நான் உங்ககிட்டயே டேரெக்டாக கேட்கலாமே. சந்தோஷமா, நிறைய பேருக்கு தெரியுறதுனால நமக்கு நல்லது தானம்மா. அப்புறம் இன்னும் குழப்பத்துலேருந்து வெளியே வருவாங்க. இன்னொரு விஷயம், ஸோ நிறைய வீடியோஸ் உங்களோட நாங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்க சன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. வேரிகோஸ் வெயின்ஸோட ஆபரேஷன் நடந்தது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போய் நீங்க வொர்க் பண்றீங்க. அது வந்துட்டு அது எப்படின்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க், இவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்றாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நீங்க வெரிகோஸ்னு சொல்லும் போதே காலை பாத்துக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படி பண்ணணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆமா, அது என்னன்னா நான் வந்து வெரிகோஸ் வெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் மார்த்தாண்டம்ல போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். இப்போ அந்த வைத்தியர் இறந்துட்டார். ஆனா அதை பார்த்துட்டு லட்சக்கணக்கான மக்கள்னே சொல்லலாம் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நிறைய மில்லியன்ஸ் போயிருக்காது. இப்போ அவர் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், மார்த்தாண்டம் நான் வந்து மார்த்தாண்டம் போயிட்டு வர முடியாது. அவர் வந்து வாங்க நாடி பிடிச்சி பார்க்கணும்னு சொல்கிறார். அவங்களுடைய சன் இருக்கார். இருந்தாலும் நான் என்னென்னா சரி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அலோபதி நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஷார்ஜாவில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அதனால ஷார்ஜா ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 5 மாதமாக நம்ம வாடகை கொடுத்துட்ருக்கோம். ஓப்பன் பண்ண பாடு இல்லை. ஏன்னா வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நாங்கள் அப்போ ஷார்ஜாவுக்கு போகும்போது அந்த வெரிகோஸ் வெயின் பயங்கர வலி. அந்த ஊசி குத்தி அது உள்ள மருந்து விட்டாங்க. அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு 2-3 இடத்துல ஊசி குத்தி அந்த மருந்து ஏற்றுனாங்க. வலி இருந்தது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஷார்ஜாவுக்கு ஒரு 8 பார்த்துட்டு அங்கே வேலையை வந்து விரும்புகிறேன். நம்ம போய் கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் பண்ணால் தானே ஈஸி சீக்கிரம் பண்ணுங்க டக்குன்னு அப்படின்னு. அதுக்காக தான் போனேன். ஏன்னா நம்ம காசு அவ்வளோ பணம் போட்டிருக்கோம். மாதம் சீக்கிரம் எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போதுலேருந்து நம்மளுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகும். நான் 5 மாதமாக வந்து வருமானமே இல்லாமல் வாடகை கொடுத்துட்ருக்கேன். பில்டிங் ஓட நீ எப்போயாவது திறந்துட்டு போய் எனக்கு என்ன, உன் கையில் சாவியை கொடுத்துரு, எனக்கு வாடகை கொடுன்னுவாங்க. அந்த வயிற்று வலி எனக்கு தானம்மா. ஸோ அதனால தான் போனேன்.